அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யாத். ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜ்வாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம். இந்த ஜூன் மாதம் 6ஆம் தேதி அமாவாசை திதி வருகிறது. ஜூன் 21 பௌர்ணமி திதி வருகிறது. கிரகங்கள், ஜூன் மாத கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. துலா ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல தன்னுடைய வீடு ரிஷபத்தில் 15 நாளும் 9ஆம் இடத்தில் மிதுனத்தில் 15 நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருகிறார். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. குரு பகவான் இது நாள் வரைக்கும் 7ஆம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ 8ஆம் இடம் வந்துட்டார். குரு 8க்கு வந்துட்டாலும் பார்வை பலம் கோடி புண்ணியம் தரும் சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 2ஆம் இடத்தை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. 4ஆம் இடம் பார்க்க அதை விட இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம். குரு பார்வை கோடி நன்மை. உங்களை பொறுத்தவரையிலையும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது பாக்கியமான சூழல். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது அஷ்டலட்சுமி யோகத்தை தரக்கூடியது. இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ஜூன் மாத கிரகங்கள் இந்த துலா ராசிக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்தை சனி பார்த்துட்டு இருக்கார். இப்போது சனி பார்த்துட்டு தான் இருக்கார். கடந்த மாதமும் பார்த்தார். சனி 2ஆம் இடத்தை பார்த்தா குடும்பஸ்தானத்தை சனி பார்த்தா குடும்பம் எப்படிங்க இருக்கும்? விளங்குமா? சண்டை சச்சரவு பிரச்சனைகள் எல்லாம் போகும். கணவன் மனைவி பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போக வேண்டிய சூழ்நிலை. கொடுக்கல் வாங்கல் கொடுத்தா வசூலாகாது, அடி தான் வாங்கிட்டு வரணும். அந்த அளவுக்கு கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கும் சரியாக ஃப்ளரிஷ் ஆகலை, சம்பாத்தியம் பண்ண முடியல அப்படிங்கிற காலகட்டம் கடந்த மாதம். இந்த மாதம் அதே சனி பார்க்குறார். ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. அப்போ 2ஆம் இடத்தை சனி பார்க்குறார் என்று சொன்னால் பொருளாதாரத்தில் சுபிட்சம் இருக்கும், நல்ல பணவரவு இருக்கும், பொருள் வரவு இருக்கும். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் வந்த சூறாவளி சுனாமி இதெல்லாம் இல்லாமல் இப்போ அமைதியாக இருக்கும் குடும்பம். குடும்பத்தில் கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களும் அமைதியாக செயல்படுவார்கள். சந்தோஷமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கலும் சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயலாற்றும் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு நேரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதம் நினைச்சதை சாதிக்க முடியும். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மற்றபடி உங்களுக்கு ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஷைன் பண்ணக்கூடிய காலமாக அப்படின்னா கண்டிப்பாக ஷைன் பண்ணுவீங்க, சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். 3ஆம் இடத்து அதிபதி 3ங்கிறது துஸ்தானம், ஆனால் முக்கால் சுபம். அது போய் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் குரு பகவான். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு ரொம்ப அருமையாக பழப்பு நடக்கும். ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்கள் மூலம் கூட வருமானம் உண்டு. படிக்கிற பிள்ளைகள் என்ன கோர்ஸில் சேர்த்து விடணும், உயர்கல்வி படிக்கணுமா, வெளிநாட்டு கல்வி படிக்கணுமா,
தாராளமாக சேர்த்து விடுங்க. உங்கள் தகுதிக்கு மீறி அவங்கள சேர்த்து விட்டு படிக்க வைப்பீங்க. இதுதான் நடக்கும். அற்புதமான காலம். சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். 5ல் சனி, பஞ்சமஸ்தானம். சிவகடாட்சம் நிறைந்த ஒரு மாதம். சிவனை வழிபாடு பண்ண சிவனுடைய பிளெஸ்ஸிங், அருள் உங்களுக்கு 100% ஃப்ரூட்ஃபுல்லாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. பூர்வீகத்தில் நல்ல தகவல் வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடம் ராகு, அஷ்டலட்சுமி யோகம். பிள்ளைகளுடைய தேடல்கள் என்பது வசப்படும். இப்போ உதாரணமாக பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுகிறாங்க, நீட் எக்ஸாம் எழுதுகிறாங்க, டிஎன்பிசி எழுதுகிறாங்க, பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாம் எழுதுகிறாங்க. எந்த எக்ஸாம் எழுதினாலும் அவங்களுடைய தேடல்கள் என்பது சூப்பராக சக்ஸஸ் ஆகும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். வேலைவாய்ப்பு கிடைச்சி வேலையில் போய் உட்காருவாங்க. அருமையான நேரம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். போட்டியின்றி தேர்வு செய்யக்கூடிய நிலை. போட்டி இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தரும். தாராளமாக போகலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம் இப்பொழுது சப்போர்ட் பண்ணுது, வெளிநாடு போகணும்னு சொல்லுதுன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு தாராளமாக போகலாம். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 7ஆம் இடத்து அதிபதி 7ல் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார் செவ்வாய். அப்போது உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏதாவது அல்லது மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், இல்லை கருத்து வேறுபாடு ஏற்படும், இல்லை அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல சங்கடங்கள் சூழும். குரு பார்த்தா கோடி நன்மன்றம், சனி பார்த்தா ஏனைய பிரச்சனை சூழ்ந்து வரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்கள் சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க, விரோதத்தன்மை பாராட்டுவாங்க. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் வரும். கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் கூட்டு தொழில் சரியாக போகாது. நீங்கள் எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும். உங்களை ஒரு மாதிரியாக ஒரு தினுசாக பார்ப்பாங்க. சென்ற இடமெல்லாம் வெறுப்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். சரி, 8ஆம் இடத்துல யார் இருக்கா? குருவே இருக்கார். 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் 8ஆம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி? ஒன்று, அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அல்லது அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். இப்படி ஏதோ ஒரு சூழல் உங்களுக்கு அற்புதமாக அமையப்போகிறது. வரா கடன்கள் வசூலாக போகிறது. இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரப்போகிறது. இந்த வரா கடன்கள்னால் என்னென்னா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, சில கடன்லாம் ரொம்ப நாளாக இருக்கும் பெண்டிங்க. எங்கேயா வரப்போகிறான், இருக்கானா செத்துட்டானா அப்படின்ற அளவுக்கு வராத கடன்கள் நிறைய இருக்கும். இப்போ அதெல்லாம் பார்த்தா கொண்டாந்து தேடி கொண்டாந்து கொடுப்பாங்க. உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் இருக்கார் ராசிநாதன். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சினிமா துறை, தொலைக்காட்சி துறை, இதில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம் பாக்கியமான சூழல். 9க்குடையவனும் புதன் நல்லா இருக்கான். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை போன்றவற்றில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டமாகத்தான் விளங்கப் போகிறது. சூரியன் பாருங்கள், உங்களுக்கு 11ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கார். முதல் 15 நாள் தந்தையால் பிரச்சனை, தந்தைக்கு பிரச்சனை, தந்தையால் உங்களுக்கு பிரச்சனை, அவர் சமூகத்தில் அவருக்கு அவப்பெயர் ஏற்படலாம். ஆனால் ஆஃப்டர் 15 ஜூன் 15க்கு பிறகு அவர் 9ஆம் இடம் வந்துடுறாரு. 9ஆம் இடம் சூரியன் காரகோ பாவனாசியா. இப்போ தந்தைக்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கும், ஆனால் தந்தை யோகமான சூழ்நிலையில் இருப்பார். அவர் நல்லா சம்பாதிப்பார். நல்ல அவருக்கு சமூகத்தில் இழந்த பெயர் புகழை மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பாருங்கள், இந்த 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது மூத்த சகோதரம். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் எதிர்ப்புகள் வரும். எண்ணிய செயல் ஈடேறுமா என்று சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறாது. காலதாமதம் ஆனாலும் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை.
11th ஹவரில் சக்ஸஸ் ஆகும். மற்றபடி உங்களுக்கு 12இல் கேது இருக்கிறார். ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும். ஞான மார்க்கத்தில் வழி உங்கள் மனசு செல்லும். குரு பார்வை கோடி நன்மை. குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம். ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட். கோயில் குளங்களுக்கு போவீங்க. நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். மற்றவங்களுக்கு தான தர்மம் செஞ்சு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. 12ஆம் இடம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அயன சயன போகும். குரு பார்வையில் இருக்கிறதால ரொம்ப சிறப்பான ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாகத்தான் இது அமையப்போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 5, 6, 7 ஜூன் மாதம் 5ஆம் தேதி, 6ஆம் தேதி, 7ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு குறைவொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா என்று சொல்லும் அளவிற்கு நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், முருகப்பெருமானை வணங்குங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது.